அத்தியாவசிய பொருட்களுக்கு எது எதுக்கு போடணும் எது எதுக்கு போடக்கூடாதுன்னு வேட்டா இருக்கும்போது இருந்துச்சு. இல்ல ஜிஎஸ்டிக்கு பிரகாரம் அப்படி கிடையாது. இல்ல பாரபட்சம் பார்க்காம வசூல் பண்ணுச்சு. போய் மறுபடியும் போய் ஆமா சார், ஆமா சார், மறுபடியும் போய் ஒரு பொருள் கொடுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியோட பண்ணியிருந்தா கேன்சருக்கு மருந்துக்கெல்லாம் நம்ம வந்து வரி போட்டிருப்போமா? சொல்லுங்க. கேன்சருக்கு வேட்ல மருந்து வரி இல்லையா? வரி இல்லை. மருந்து பொருட்களுக்கு வேட்ல வரி இல்லை. உங்களுக்கு தெரியும் வரி இல்லைன்னு. கலால் இல்லை, சுங்கம் இல்லை, எதுவுமே இல்லை. 0% இருந்ததா? இப்போதான் 0% நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன் இப்படி புழுவுறீங்க? சரி, 1947 சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து நீங்க மானாவாரியா வரி, எங்க உப்புக்கு வரி போட்டீங்க நீங்க? இந்த காங்கிரஸ் மானங்கட்ட அரசு உப்புக்கு வரி போட்டுச்சு 2017க்கு முன்னாடி. பேச மாட்டீங்க. திரு சீமான் அவர்கள் சொல்றாரு நாங்க இந்த நாட்டுல பிறந்ததே தப்பா. ஆடியோடு சீமான் பக்கம் வாங்க, சீமானை கூட்டு வாங்க. சீமான்லாம் பேசுறாரு பாருங்க ஒரு பேச்சு. இந்த நாட்டுக்கு சொந்தமா விமானமே இல்லை, எதுக்கு பரந்தூர்ல ஏர்போர்ட்? கரெக்ட். அடப்பாவிகளா, அமெரிக்காவுக்கு சொந்தமா. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஏர்வேஸ் இல்லை இந்த நாட்டுக்கு சொந்தமா, அதனால சொந்தமா விமானம் தான் நம்ம எல்லாத்தையும் தாரவாக்குறோம். இல்ல ஏர்போர்ட்டே நம்ம அதானி கிட்ட தான் கொடுக்குறோம். சொந்தமா ஏர்வேஸ் இல்லை அப்படின்னா அமெரிக்காவுக்கு சொந்தமா ஏர்வேஸ் இல்லை, லண்டனுக்கு இல்லை, பிரான்ஸுக்கு இல்லை, கனடாவுக்கு இல்லை, ஆஸ்திரேலியாவுக்கு இல்லை, ஃபின்லாந்துக்கு இல்லை, நெதர்லாந்துக்கு இல்லை, சுவிட்சர்லாந்துக்கு இல்லை. கொஞ்சமாவது உலக அறிவு இருந்தால் அப்படி பேசுவாங்களா? எல்லா நாடும் சொந்தமாக ஏர்வேஸ் வச்சுட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏர்வேஸ் இல்லைன்னா சொந்தமாக நாட்டுக்கு ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டே இல்லை நடத்தமா? பிஎம் ராணுவ அமைச்சர்லாம் வந்து இறங்குறாங்களே, அதெல்லாம் யாருடைய ஏர்போர்ட்டு? இல்லை ஏர்ஃபோர்ஸில் இருக்க ஃப்ளைட்லாம் யாருது? ஏர்வேஸ் எல்லா நாடும் சொந்தமாக வச்சுக்காது. இது கூட தெரியல சீமானுக்கு. இந்த நாட்டுக்கு சொந்தமாக ஃப்ளைட்டே இல்லைங்க. என்ன புத்திசாலித்தனம். கேளுங்க அவர் என்ன சொன்னாருன்னு. அடுத்து வரேன். குட் பை. நெக்ஸ்ட்.